ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2021ல ரிலீஸ் ஆன பியாண்ட் ஈவில்ன்ற ஒரு கொரியன் டிடெக்டிவ் சீரிஸோட சில நாட்களா நம்ம வீடியோ போடல. அதுல எல்லாரும் செம்ம கோவத்துல இருப்பீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப சாரிங்க. இந்த விட்டு போன நாட்களோட வீடியோஸ் எல்லாம் சேர்த்து கவர் பண்ற மாதிரி 5, 6ன்னு 2 எபிசோடையும் ஒரே வீடியோல பாத்துற போறாங்க. இன்ட்ரோ இல்லாம ஸ்ட்ரைட்டா ஸ்டோரிக்குள்ள போறதுக்கான செக்மெண்ட்டை வீடியோவோட டியூரேஷன் லைன்ல கொடுத்துருக்கேன். வேணும்ன்றவங்க அதை கிளிக் பண்ணி ஸ்டோரிக்குள்ள போய்க்கலாம். எனக்கு போன எபிசோட் ஸ்டோரி வேணும்னு கேட்டீங்கன்னா அதோட கதை. கடந்த 20 வருஷத்துல மட்டும் ஒரு சைக்கோ சீரியல் கில்லர் கிட்டத்தட்ட 7 பெண்களை கொடூரமா ஒரே பேட்டர்ன்ல கொண்டிருக்கான். அதாங்க பொண்ணுங்களை கொண்டுட்டு அவங்க 10 கை விரலையும் பாதியா வெட்டி போட்டு போறது. இதுல கில்லரோட 7வது இறன்னு பாத்தீங்கன்னா ஓனர் பொண்ணுன்னு ஒருத்தி. அவ சீனியரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் இவங்க எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமானவ. காணா போனவளோட 10 விரல் மட்டும்தான் கிடைச்சதே தவிர்த்து இன்னும் அவளுக்கு என்ன ஆச்சு, உயிரோட இருக்காளா இல்ல செத்துட்டாளான்னு கூட தெரியல. அதோட 7 கொலை நடந்திருக்கு. அதெல்லாம் சீரியல் கொலைன்னு நம்ம சொல்றோம்ல, இன்னமும் சீரியஸ்ல இருக்க முக்காவாசி பேருக்கு அது தெரிஞ்ச மாதிரியே தெரியல. ஏதோ ஜூனியர் மட்டும் ஃபாரின் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சான்றதுனால அங்க அவன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்த கொலைகேஸை வச்சு அட இதுக்கு முன்னாலேயும் இதே பேட்டர்ன்ல கொலை நடந்திருக்கு, இப்போவும் நடந்துட்டு இருக்கே, அப்படின்னா இதெல்லாம் சீரியல் கொலையா, ஒரே ஆள் தான் இந்த கொலையை பண்றானா அப்படின்னு முடிவெடுத்து பகிரங்கமா மக்களுக்கு தெரியாத இந்த சீரியல் கொலை மேட்டரை பிரஸ்ஸுக்கு முன்னாலேயே தூக்கி போட்டு ஒச்சானா. அதோட நிறுத்தல, அடுத்து சீனியர் கிட்ட போனவன் இவ்வளவு நாளா சீனியர் தான் கொலைகாரனா இருப்பாரோன்னு சந்தேகப்பட்டு இருந்தான். இப்ப திடுதுப்புன்னு என்னடான்னா என்னைக்கோ சீனியர் சொன்ன ஒத்த வார்த்தையை வச்சு ஜி அப்ப இந்த கொலையெல்லாம் நீங்க பண்ணலையா, உங்களுக்கு தெரிஞ்ச வேற யாரோ இந்த கொலையெல்லாம் பண்ணிருக்காங்க, அவங்கள காப்பாத்தணும், நீங்க இந்த கொலையை கவர் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறப்போ எபிசோட முடிச்சாங்கல்லங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு எப்படி எல்லாம் போச்சுன்னா இந்த 2 எபிசோட்ல பார்க்க போறோம். அடுத்தடுத்து நம்மள ஆச்சரியப்படுத்துற மாதிரி பல ட்விஸ்டுகள் உள்ள காத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் என்னன்றத வீடியோக்குள்ள போய் பாத்துருவாங்களா வாங்க. 5வது எபிசோட ஓபன் பண்ணா ஜூனியர் சீனியர் கிட்ட அவரோட வீட்லயே வச்சு கேக்குறான். 20 வருஷமா கில்லரால கொல்லப்பட்ட இல்ல கடத்தப்பட்ட பொண்ணுங்களோட பேரை வரிசையா சொல்லி லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்னு பார்த்தா சீனியரோட தங்கச்சி தானங்க. சீனியரோட தங்கச்சி கடகார பொண்ணு, ஜூனியருக்கு தெரிஞ்ச 3rd விக்டிம், 4th விக்டிம், 5வது விக்டிம். அப்புறம் ஜூனியர் ஏதோ ஒரு ஆபரேஷனுக்கு அனுப்பி அந்த லேடியும் கொல்லப்பட்டாங்கல்ல, 6வது விக்டிம். லாஸ்டா ஓனர் பொண்ணான 7வது விக்டிம். இது இல்லாம 10 வருஷத்துக்கு முன்னால ரெஸ்டாரண்ட் பொண்ணோட அம்மான்னு ஒருத்தவங்க காணா போயிருக்காங்கல்ல இதே ஊர்ல, யாருக்கு தெரியும், அவங்களையும் கில்லர் என்னமாச்சு பண்ணிருந்தாலும் பண்ணிருக்கலாம். சோ இந்த பேரெல்லாம் சொன்ன ஜூனியர் அன்னைக்கு என்ன சொன்னீங்க, ஃபைல் எல்லாம் திரும்ப ரெக்கார்ட் ரூம்ல நீங்க தான் வச்சீங்களான்னு கேக்குறப்போ நான் வச்சா என்ன வேற யார் வச்சா என்னப்பா அப்படின்னு தானே சொன்னீங்க. அதையே இந்த கொலை கேஸ்லயும் அப்ளை பண்ணி நீங்க இந்த கொலையை பண்ணாம வேற யாரோ அந்த கொலையை பண்ணி அது உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்றதுனால அவங்கள காப்பாத்த நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச அந்த கில்லர் யாரு? இத ஜூனியர் கேட்டதும் சீனியரோட பதில் சொல்ற முறையை பத்தி நமக்கு தெரியாதா, மிரட்டி விட்டுற மாட்டாரு. அப்படிதாங்க இப்போவும் தம்பி நீ என்ன சொன்ன, ஃபர்ஸ்ட் விக்டிம், செகண்ட் விக்டிம், 3rd விக்டிம், 4th விக்டிம், 5வது விக்டிம், 6வது விக்டிம். சோ அந்த அடையாளம் தெரியாத 6வது விக்டிமோட பேரு இதுதானா? நீ அவளுக்கு கொடுக்க கூடாத வேலையை கொடுக்க போய் தான்ப்பா அவ செத்தே போனா. அவ சாவுக்கு காரணம் நீ எவ்வளவோ கஷ்டப்பட்ட. 6வது விக்டிமோட அடையாளம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாது, எக்காரணம் கொண்டும் நம்ம அவ பேரை வெளியே சொல்லிடவே கூடாதுன்னு இப்படி அநியாயமா என்கிட்ட உளறி கொட்டி மாட்டிக்கிட்டேப்பா. 6வது விக்டிம் யாருன்னு தெரிஞ்சா அவளை அனுப்பி வச்சதும் நீ தான் தெரிஞ்சிரும், உன் கரியர் காலி. சோ மேட்ரு வெளியே வரதுக்கு முன்னால உன் கரியரை காப்பாத்திக்கணும்னு கில்லரை புடிச்சு போட்டலான்னு போராடிட்டு இருக்கல்ல இப்படின்னு சீனியர் கலாச்சி தள்ளுறாருங்க. இதுல என்ன தப்பு, முதல்ல நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க காப்பாத்த நினைக்கிற ஆள் யாரு அப்படின்னு ஜூனியர் அதை தெரிஞ்சுக்க குறியா இருக்கான். கொஞ்ச நேரம் யோசிச்ச சீனியரும் யார் இருந்தாலும் பேரை சொல்லிட்டாரு. சீனியரோட ஃப்ரெண்டா இன்ஸ்பெக்டர்னு ஒருத்தவர் இருக்கான்ல, அந்த இன்ஸ்பெக்டரோட பேரை கேட்ட உடனே நினைச்சேன்டான்னு ஜூனியர் மூஞ்ச கெத்தா மாத்துறதுக்குள்ள சீனியர் லைனா அவருக்கு தெரிஞ்ச எல்லாரோட பேரையும் சொல்றாருங்க. இன்ஸ்பெக்டர், லேடி காப், ரெஸ்டாரண்ட் பொண்ணு, கான்ஸ்டபிள், சீஃப், போலீஸ் ஸ்டேஷன்ல இன்னும் எக்ஸ்ட்ராவா வேலை செய்யற டீம்மேட் 1, டீம்மேட் 2 இவங்க பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. யோ 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 என்னயா பார்ட் டைம் பைத்தியக்கார மாதிரி உளறிட்டு இருக்க, கரெக்டா சொல்லியா, என்ன வச்சு விளையாண்டுட்டு இருக்கியா அப்படின்லாம் ஜூனியர் கடுப்பாகி சீனியரோட சட்டையை புடிச்சிட்டான். அப்பவும் சீனியர் மூஞ்சில ஒரு சிரிப்பு. எதை பாத்துற அவன் சிரிக்கிறான்னு பக்கத்துல ஓடிட்டு இருக்க டிவியை பார்த்தா ஜூனியருக்கு என்ன கிடக்கு, போன எபிசோட் முடியும் போது பிரஸ் மீட்டிங்ல 20 வருஷமா 7 கொலை நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் சீரியல் கொலை பண்றது ஒரே ஆளுன்னு ஒரு பூகம்பத்தை கிளப்பி விட்டு வந்துட்டான். யார் அதுக்கெல்லாம் பதில் சொல்றது? சோ ஜூனியரோட அப்பாவா டெபுட்டி கமிஷனர் ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அந்த டிசி இப்ப பிரஸ் ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு என் பையன் ஒரு மண்டை கோளாறு பிடிச்ச ஆளுங்க, எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம விளையாட்டுத்தனமா பேசிட்டான், அவன் மேல என்னென்ன ஆக்ஷன்லாம் எடுக்கணுமோ அந்த உரிய ஆக்ஷன்லாம் எடுக்கப்படும், அவன் சொல்றது எதுவுமே உண்மை இல்ல, எல்லாமே குரூப்ல டூப் பண்ணு, பையனாச்சு கிய்யனாச்சு அவன் எக்கேடாவது கெட்டு ஒழிஞ்சு நாசமா போட்டோம், நமக்கு நம்மளை காப்பாத்திக்கிட்டா போதும்னு
டிசி அப்பட்டமா ஒரு பைய சொல்லி பிரஸ் ஆளுங்கள்ட்ட மன்னிப்பை கேக்குறாரு. என்னப்பா வீராப்பா வந்து ஏன் சட்டக்காலரை புடிச்ச? அங்க என்னடா நான் அப்பங்காரனே உனக்கு பின்னால ஆப்ப சிவி சொருவிட்டு இருக்கான், போய் அதை என்னன்னு பாரு, அப்புறம் என்கிட்ட வந்து கேள்வியை கேட்கலாம் அப்படின்னு சீனியர் சொன்னதோட அந்த பக்கம் டிசி, சிஇஓ, பொலிட்டீஷியன் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங்க போடுறாங்க. அப்புறம் என்னடா என் பையன் உள்ள பூந்து ஒரு புயலை கலப்புனா, நான் பிரஸ் ஆளுங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு அதை அழகா டீல் பண்ணி முடிச்சிட்டேன்ல, இதோட என் வேலை முடிஞ்சுது, இனிமேல் எனக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்ல, எதுக்காகவும் என்கிட்ட வராதீங்கன்னு சொல்லிட்டு டிசி கரண்டுக்க நினைச்சா, ஹலோ சார், என்ன கடைசி வரைக்கும் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு பாதியிலே கம்பி நட்டுறீங்க, இன்னமும் இந்த கிராமத்துல என்னோட ரீடெவலப்மெண்ட் பிளான் ஆரம்பிக்கவே இல்ல, அதை கூட இருந்து முடிச்சு கொடுக்குறேன்னு தானே சொன்னீங்க, பாதியில போன எப்படின்னு சிஇஓ கேட்டா டிசி அதை காதல வாங்குற மாதிரியே இல்ல, சரி சரி போங்க, திரும்ப நீங்க என்கிட்ட வர மாதிரியான சூழ்நிலை அமையாமல போகுது, அன்னைக்கு நான் உங்களை வச்சு செய்யறேன்னு சிஇஓ டிசிய கடுப்பேத்தி அனுப்புறான். அந்த கடுப்போட டிசி வெளியே வந்தா எத்தனையோ வாட்டி அப்பா போன் பண்ணி எடுக்கலன்னதும் அப்பாவை கன்வின்ஸ் பண்ண ஜூனியர் ஹோட்டல் வாசல்ல தான் நிக்கிறான். டிசி அவனை கண்டுக்கவே இல்லைங்க. இதெல்லாம் மேல இருந்து பார்த்த சிஇஓ இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா, தான் பையன் வாழ்க்கையை நினைச்சு கவலைப்பட்டு அவனை காப்பாத்தணும்னு என் கையாலேயே ஓனர் பொண்ணை பத்தின அவதூற பரப்ப வச்சான். இப்ப அவன் பையனால அவனுக்கே பிரச்சனைன்னதும் எவ்வளவு நேக்கா பையனை கட்டி விட்டான். இந்த மாதிரி தைரியம்லாம் எங்க சில பேருக்கு இருக்கு அப்படின்னு சிஇஓ சொன்னதும் பொலிட்டீஷியன் மூஞ்சில ஒரு சின்ன மாற்றவங்க. பொலிட்டீஷியன் பையன் தானே இன்ஸ்பெக்டர், தான் பையனை காப்பாத்த இந்த அம்மா என்னமோ பண்ணுச்சோ என்னவோ, அதை காட்டாம இங்க சீனை கட் பண்ணிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட போனான். ரெஸ்டாரண்ட் பொண்ணோட கடையில உட்கார்ந்து இருந்த இன்ஸ்பெக்டருங்க. இவன் அடிக்கடி பேப்பர்ல ஒரு மான் டிராயிங்கே தான் வரைஞ்சிட்டு இருப்பான். இப்ப கூட அதான் பண்றான். அப்ப சீனியர் அங்க வந்து, நாடா இன்னமும் நீ வீட்டுக்கு போகாம இங்கே உட்காந்து குடிச்சிட்டு இருக்கியா, வீட்டுக்கு போலையா, தூங்கலையா அப்படின்லாம் கேட்டதும் நம்ம தலையில இடியே இறங்கின மாதிரி இன்ஸ்பெக்டருக்கு அப்படி ஒரு ஃபீலிங்ஸ். எங்கடா தூங்க முடியுது, தூங்கினாலே கனவா வருது, கனவுல பொண்ணுங்கலாம் வந்து வா வான்னு கூப்பிடுறாங்க, எப்படி தூங்குறதுன்னு அவன் என்னத்தையோ வளர்றாங்க. அவங்கிட்ட கேட்டுட்டு இந்த பக்கம் ரெஸ்டாரண்ட் பொண்ணு கிட்ட, ஏமா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, எல்லாம் ஓகே தானே சீனியர் கேட்க, ஓ இந்த ஜூனியரால என் கடைக்கு ரைடு வந்துச்சு, அதை வச்சு நான் கவலையா இருப்பேனான்னு நினைச்சு கேக்குறீங்களோ, அதெல்லாம் பழகி போச்சுங்க, நான் ஸ்கூல் படிக்கும் போதே என் அம்மா காணா போயிட்டாங்க, சுத்தி இருக்கவங்களாம் என்ன சொன்னா, என் அம்மா தான் என் அப்பாவை கொண்டுட்டு வேற ஒரு ஆள் கூட ஓடி போயிட்டதா என் காது படவே சொன்னாங்க. அவங்க ஏதோ ஒரு ஹோட்டல்ல தங்கி இருக்கிறதா கூட அந்த டைம்ல சொன்னாங்க. அம்மாவை தேடி ஸ்கூல் ட்ரெஸ்ஸோட முதல் முறையா ஒரு ஹோட்டலுக்குள்ளலாம் நுழைஞ்சாங்க. என் அம்மா கிடைக்கல. அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் நான் அவங்கள தேடிட்டு தான் இருக்கேன். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, என்னைக்காச்சும் ஒரு நாள் என் அம்மா என்னை தேடி வருவாங்க. அப்ப அவங்கள்ட்ட இந்த கடையை ஒப்படைக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேனே. எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்னு ரெஸ்டாரண்ட் பொண்ணு ஃபீலிங்ஸ் இல்லாததையே ஃபீலிங்ஸா தான் சொல்றா. அப்ப திடீர்னு இன்ஸ்பெக்டருங்க, ரெஸ்டாரண்ட் பொண்ணு அவ அம்மாவை பத்தி கதை சொல்லிட்டு இருக்க முழு நேரமும் இன்ஸ்பெக்டர் மூஞ்சி ஒரு மாதிரியே தான் இருந்துச்சு. கடைசியா இப்போ சீனியரை பார்த்து, நண்பா நீ உண்மையாவே ஓனர் பொண்ணு எதுவும் பண்ணலையா அப்படின்னு அவனே சீனியர் மேல சந்தேகப்படுற மாதிரி கேக்குறான். இன்னொரு பக்கம் வீட்டுல உட்காந்து ஜூனியர் பிரஸ் மீட் ஒன்று கொடுத்தாங்கல்ல போன எபிசோட் முடிவில், அதை பார்த்துட்டு இருந்த ஓனர் பொண்ணு எங்க போனான்னு தெரியல, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, இதை நினைச்சு வீட்லயே முடங்கி கிடக்குறாருங்க. அப்போ ஓனருக்கு பொலிட்டீஷியன் கிட்ட இருந்து கால் வருது. எடுத்தாரோ எடுக்கலையோ அப்படியே அடுத்த சீனுக்கு போனா ஜூனியர் அவன் அப்பா கிட்ட பேச எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டான். சாலா அவனை வீட்டுக்குள்ள கூட சேர்க்க மாட்டாங்க. அந்த வெறியில அவன் ஸ்டேஷன் வந்தா ஜூனியருக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்த ரிப்போர்ட்டர் நேற்று ஜூனியர் கொடுத்த பிரஸ் மீட்டை பத்தி கேள்வியா கேட்டு கொல்ல பண்றான். ஏங்க எனக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லைங்கன்னு ஜூனியர் சொன்னாலும், அட சும்மா சொல்லுங்க, நமக்குள்ள என்ன, எவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்ச நீங்க இப்ப இந்த டொக்கு ஸ்டேஷனுக்கு வந்திருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இல்லாமலா இருக்கும். இதை கேக்குறப்போ எதை பார்த்துடா டொக்கு ஸ்டேஷன் சொன்னு ஒரு குரல். திரும்பி பார்த்தா சீனியர் நல்லா தாட இல்லாத தண்ணி பாம்பு மாதிரி இருந்துகிட்டு, ரிப்போர்ட்டர்னா நீ என்ன கேள்வி வேணா கேப்பியா, ஒரு ஸ்டேஷன்ல 2 காரு 4-5 போலீஸ்காரங்க இருந்தா அது உனக்கு டொக்கு ஸ்டேஷனா, பாய்ஸ் இவன் நம்மள கேவலப்பட்டு இருக்கான், எங்கடா இருக்கீங்கன்னு ஒரு குக்குவை போட்டதும் ஸ்டேஷன்ல இருந்த போலீஸ் எல்லாம் வேட்டியை மடிச்சு கட்டி வரைஞ்சுக்கிட்டு வரானுங்க. அதுலயும் சீஃப் தாங்க ஹைலைட்டே. தொக்கா ஒருத்த மாட்டிக்கிட்டானதும் மொத்த ஸ்டேஷனும் ரிப்போர்ட்டரை கலாச்சு அனுப்பிடுறாங்க. இதுல ஜூனியருக்கு ஒரு கொஸ்டின் வரும்ல, நான் யாரு உங்களுக்கு, இப்பதான் இந்த ஸ்டேஷனுக்கே வந்தேன், என்னால உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை, ஸ்டேஷனுக்கே என்ன தேடி ஒரு ரிப்போர்ட்டர் வரான்னா காலையில இருந்து நான் கொடுத்த பிரஸ் மீட் சம்பந்தமா உங்களுக்கு எவ்வளவு கால் வந்திருக்கும், அப்படி இருக்கப்போ எனக்காக ஏன் சப்போர்ட் பண்றீங்கன்னு. இதுக்கு மீதி போலீஸ் எல்லாம் பதில் சொல்லாம உள்ள போயிட்டாங்க. சீனியர் மட்டும், நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்லப்பா, இந்த கிராமத்துல யார் எது பண்ணாலும் அதை பாக்குறதுக்கு இன்னொருத்தவங்க இருப்பாங்க. பிளஸ் என்னதான் இந்த கிராமத்துல அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டாலும் வெளியே இருந்து ஒரு எனிமி இவங்களை எதிர்த்து வந்துட்டான்னா முதல்ல அவனை காலி பண்றதுதான் எங்க வேலை. சோ நாங்க என்னதான் அடிச்சு மாஞ்சுக்கிட்டாலும் வெளியே இருந்து ஒருத்தன் உள்ள வந்துட்டா அவனை விடவே மாட்டோம். நான் சொல்றது உனக்கு புரியுதான்னு சூசகமா சொல்லிட்டு சீனியர் நடைய கட்டுறாரா. அவர் சொல்லிட்டு போன வார்த்தை தான் ஜூனியர் மண்டிக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. நாங்க கூட இருக்கவங்களை காப்பாத்த என்ன வேணும்னா பண்ணுவோமா அப்படின்னா சீனியர் கூட யாரெல்லாம் இருக்காங்க, அதான் ஆரம்பத்திலேயே சீனியர் ஒரு லிஸ்டையே சொன்னாரு. அவங்க இவங்கன்னு கூட இருக்க எல்லாரையும் அதுல யாரு கல்பிரிட்டுன்னு அவனுக்குள்ளேயே யோசிச்ச ஜூனியர், இவன் 6வது விக்டிம் கிட்ட ரெஸ்டாரண்ட் போனோட கறிக்கடையில
சீனியர் உட்பட அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இருந்தப்போ எடுத்த ஒரு போட்டோவை காட்டினால. போட்டோ எடுத்த அந்த பிளாஷ்பேக்கையே மண்டைக்குள்ள கொண்டு வந்து கல்பிரிட் யாரா இருப்பான்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு கலவரங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஸ்டேஷனுக்குள்ள அமைதியா போன சீனியர் இப்ப செம்ம ஆக்ரோஷமா வெளியே ஓடி வராரு. என்ன ஏதுன்னு தெரியாம அவர் கார் எடுக்கிறப்போ ஜூனியரும் கார்ல ஏறி உக்காந்துட்டான். ஆக்சிலேட்டர் மேல ஏறி நின்னு சீனியர் எங்க போறாரு தெரியுங்களா? இந்த பொலிட்டீஷியன் சிஇஓ 2 பேரும் எப்படியாவது இந்த கிராமத்துல ரீடெவலப்மெண்ட் பிளான நடத்திடணும்னு முடிவா இருக்கானுங்கல்ல. அதுக்கு இப்ப தடையா வந்து நிக்கிறது எது? ஓனர் பொண்ணு காணா போயிட்டான்னு அந்த கேஸ் தானே. சோ காணா போன பொண்ணோட அப்பாவையே கூப்பிட்டு ஒரு நிகழ்ச்சி வச்சு என் பொண்ணு காணா போனதுக்கு இந்த ரீடெவலப்மெண்ட் பிளான நிறுத்துறதெல்லாம் ரொம்ப தப்புங்க, என் பொண்ணால மத்தவங்க யாரும் கஷ்டப்பட வேணாம், சோ நீங்க தாராளமா அதை ஆரம்பிங்கன்னு அவர் வாயால சொல்ல வச்சு எப்படியாவது இதை முடிச்சு காட்டினோம் தான். மேட்ரு கேள்விப்பட்டு பயங்கர உஷ்ணமா அந்த சீனியர் ஸ்டேஜ் ஏறி ஓனரை மிரட்டி தள்ளுறாரு. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? யாரா இதெல்லாம் உன்னை பண்ண சொன்னது? இறங்கடா கீழே ஓனரை தள்ளி விட மக்களும் கொந்தளிச்சிட்டாங்க. யார் பாது? ஆஹா, 20 வருஷத்துக்கு முன்னால சொந்த தங்கச்சியவே கொலை பண்ணி அப்ப இந்த கிராமத்துக்கு வர இருந்த ரீடெவலப்மெண்ட் பிளான தடுத்தவர் தான் இப்பவும் வந்திருக்காரா? ஏன்டா இந்த கிராமத்தை வளர விட மாட்டீங்க? பக்கத்து கிராமத்துல எல்லாம் அபார்ட்மெண்டே வந்து போச்சு, எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா, இந்த கிராமத்துல ஒரு கேமராவை பார்க்க முடியுதாடா? அப்ப நீ கலவரம் பண்ண, இப்ப இந்த பொண்ணு என்னடான்னா குடிச்சு குடிச்சு அவங்க கூட ஓடி போய் அவ பண்றான்னு மக்கள் கூட்டத்துல ஒரு லேடி புலம்புனதும் வீரப்பா அவகிட்ட போன சீனியர் நல்லா போட்டி இல்லாத போந்தா கோழி மாதிரி இருந்துகிட்டு, நாடி சொன்ன நீ அவ வயசுல உனக்கு தானே ஒரு பொண்ணு இருக்கு, அவளுக்கு நடந்த மாதிரி உன் பொண்ணுக்கும் நடந்தா இப்படிதான் பேசுவியா? கொஞ்சம் கூட ஈவேற கல்யான்னு கேட்டா டேய் அந்த பொண்ணு மாதிரி என் பொண்ணு நான் குடிகாரியா, பார்பராவ சுத்துறா, என் பொண்ணுக்கெல்லாம் அந்த மாதிரி எதுவும் ஆவாதரான்னு லேடி அதற்கு மேல பதில் சொல்லுது. ஏன் ஆவாது? நான் உன் பொண்ணை கடத்தி கொல்லட்டுமா? அப்ப அந்த வழி எப்படி இருக்குன்னு பாக்குறியா? இப்படின்னு சீனியர் ஏறிக்கிட்டு போறப்போ சீனியர் கைய பிடிச்சி ஆஃப் பண்ண பொலிட்டீஷியன், உன்னாலதான்ப்பா 20 வருஷத்துக்கு முன்னால இந்த கிராமமே நரகம் ஆயிடுச்சு, மறுபடியும் அதை பண்ணாதப்பான்னு சொல்ல. வாங்க மேடம், உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். எப்படி 20 வருஷத்துக்கு முன்னால என்னால இந்த கிராமம் நரகமாச்சா? மேடம் எப்படியும் அன்னைக்கு நடந்ததை மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சீனியர் பொலிட்டீஷியன் காது கிட்ட போய் சொன்னதும் 20 வருஷத்துக்கு முன்னால நடந்த ஒரு பிளாஷ்பேக்குங்க. தங்கச்சி கேஸ், கடைக்கார பொண்ணு கேஸ், ரெண்டுலயும் சீனியர் அரெஸ்ட் ஆகி கொலை நடந்த அன்னைக்கு நைட்டு முழுக்க அவன் என் கூட தான் இருந்தான்னு இன்ஸ்பெக்டர் சாட்சி சொன்னதும் சீனியரை ரிலீஸ் பண்ணிட்டாங்கல்ல. அன்னைக்கு ராத்திரியே சீனியர் வீட்டுக்கு வந்து பொலிட்டீஷியன் தையா தாக்கான்னு குதிச்சிருக்கு. உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என் பையன் கூட சேராதரான்னு. இப்ப பாடுறா, ஒன்னால என் பையனுக்கும் பிரச்சனை, எப்பாடுபட்டாவது நான் என் பையனை காப்பாத்திப்பேன், ஆனா இன்னொரு வாட்டி நீ என் பையன் கூட சேர்ந்தேன்னு தெரிஞ்சுதோ ஹம்புட்டு தான் ஆவா சஞ்சிங் காட்டிருக்கு. சோ இப்ப சீனியர் அந்த பிளாஷ்பேக்கை ஞாபகப்படுத்திட்டு ஒன்னு நல்லா கேட்டுக்கோங்க, 20 வருஷமா நான் ஒன்னும் உங்க பையனை என் கூட புடிச்சு வச்சில்ல, அவனே தான் என் கூட இருக்கான். நான் ஒன்ஸ் அவனை என்னை விட்டு அனுப்பி விட்டேன், இங்க நடந்துட்டு இருக்க எல்லாமே தலைகிழா மாறிடும் அப்படின்னு சீனியர் இக்கு வச்சு பேசுறதெல்லாம் காருக்கு பக்கத்துல இருந்த ஜூனியர் காதுல வாங்கிட்டான். அதோட முடிஞ்சிருச்சான்னு கேட்டா இல்லங்க, சீனியர் கிட்ட வாங்கி கட்டிக்கிறதுக்கு சிஓவும் வரான். ஏற்கனவே எங்க ஆளுங்களெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கானுங்க, அவனுங்களை ஏவி விட்டு சீனியரை பொழந்து தள்ளுங்கடான்னதும் எம்ஜிஆர் ஸ்டைல சீனியரும் சொல்லி பாக்குறாரு 3 வாட்டி. வேணாண்டா விட்டுருங்கடான்னு கேட்கலையே. சீனியர் 2 பேரும் அடிக்கிறாரு, அதுல 2 பேரும் சீனியர் அடிக்கிறானுங்க. அதை எவ்வளவு நேரங்க ஜூனியர் பார்த்துட்டு சும்மா இருப்பான்? எதர்ச்சியா என்ட்ரிய போட்டவன் எப்பவும் சீனியர் தானே சட்டத்தெல்லாம் சொல்லி அசத்துவாரு. இப்ப ஜூனியர் அவன் வாய்க்கு வந்த ஒரு சட்டத்தை சொல்லி எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு ஆபீசரையும் அசால்ட் பண்ணுவீங்க? உங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்றேன்டான்னு சிஓவோட ஆளுங்களை சீனியரும் ஜூனியரும் சேர்ந்து வெளுத்து வாங்குறாங்க. அங்க சீனை கட் பண்ணா மொத்த பேர் இருக்கிறது போலீஸ் ஸ்டேஷன்லங்க, வைலண்ட் கிரைம் டிபார்ட்மெண்ட்ல. இங்க தானே லேடி காப்பும் வேலை செய்யறா. சிஓவும் லேடி காப்பும் முன்னொரு காலத்துல புருஷன் கொண்டாட்டியாங்க. அப்படி பார்த்தா இப்ப லேடி காப் சிஓவுக்கு எக்ஸ் ஒய்ஃப். சோ எல்லாரையும் உட்கார வச்சு அங்க என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு இருக்கப்போ சீனியர் ஜூனியர் பண்ண அமர்கலத்தெல்லாம் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. சேம் வீடியோவை டெபுட்டி கமிஷனர் பார்த்ததும் சோப்பா, இவனெல்லாம் கருவிலே கள்ளிப்பால் ஊத்தி கொண்டு இருக்கணுமோ, ஏற்கனவே இவன் மேல கரும்புள்ளி, இவன் இந்த மாதிரி மீண்டும் மீண்டும் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா நான் என்னதான் பண்ண அப்படின்னு ப்ராசிக்யூட்டர் கிட்ட மண்டை காஞ்சி பேசிட்டு இருக்காருங்க. பதிலுக்கு அவன், நான் தான் இருக்கேன்ல, என்ன பிரச்சனையா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேங்க, நீங்க எதுக்கும் ஒரி பண்ணிக்காம அமைதியா இருங்க அப்படின்னு டிசி கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு போறான். இன்னொரு பக்கம் வைலண்ட் கிரைம் டிபார்ட்மெண்ட்ல சீனியரும் ஜூனியரும் இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல உட்காந்துருக்கப்போ லேடி காப்பாங்க வந்து, ஏன்டா என் ஜீவனை வாங்குறீங்க, நீங்க பண்ண பிரச்சனையினால நான் பார்க்க கூடாதுன்னு நினைச்சா அந்த மூஞ்சியெல்லாம் பார்க்கணுமாடா? அதாவது சிஓ மேல இருக்க கான்ல பேசுறா. எப்படியோ சிஓ கேஸ்லாம் கொடுக்கலடா, செட்டில்மெண்ட்டுக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டான். நீங்களும் ஓகேனா இதை அப்படியே முடிச்சு விட்டுலான்னு லேடி காப் சொல்றா. உடனே நல்லா பட்டி பார்க்காத பட்டாப்பட்டி மாதிரி இருக்கான்ல ஜூனியர், வெறி ஆவறான். அது எப்படி இங்க இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, கேஸ் கொடுக்க மாட்டான்றானுங்கன்னா அதுக்கு பின்னால என்னமோன்னு இருக்குதானே? முடியாது செட்டில்மெண்ட்டுக்கெல்லாம் முடியவே முடியாதுன்னு ஜூனியர் சொல்லிட்டு இருக்கப்போ சீனியர் பாட்டுக்கு கேஷுவலா செட்டில்மெண்ட்டுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு எஞ்சி வெளியே போறாரு. அப்ப சீனியருக்கு பின்னால லேடி காப் வராங்க. நாமா எங்கதான் இருக்கான் அவன் தம்பி கான்ஸ்டபிள்னு ஒருத்தன் இருக்கான் இல்லீங்களா, அவன் தான் லேடி காப்போட தம்பி. நானும் பாக்குறேன் கூட ஆள்லாம் இருக்கிறப்ப அவன் நடவடிக்கை வேற மாதிரி இருக்கு,
நான் அவனும் தனியா இருந்தா என்ன பார்க்க மாட்டான், பேச மாட்டான், அவாய்ட் பண்றான், என்னன்னு கேட்டு வைமான்னு சொல்லிட்டு சீனியர் வெளியே வந்ததும் குடுன்னு சீனியர் கிட்ட ஓடி வந்த ஜூனியர். எப்படிங்க நீங்க செட்டில்மெண்ட்டுக்கு ஓகே சொல்லலாம்? எனக்கு என்னமோ நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா பக்காவா பிளான் பண்ணி பண்ற மாதிரி தெரியுது. நீங்க எதர்ச்சியா அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் திடீர்னு அங்க உங்களுக்கு கோவம் வந்துட்டதுனால எதுவும் பண்ண மாதிரி தெரியலங்க. இதைத்தான் பண்ணணும்னு பிளான் பண்ணி தான் போயிருக்கீங்க போல. அது நடந்ததும் கேஸ் வேணான்னு அழகா கலண்டுக்கிறீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ ஓனர் இதுக்குள்ள எடுத்துட்டாங்க தானே உங்களுக்கு கோவம். இன்னொரு வாட்டி ஓனர் கிட்ட போயிடக்கூடாதுன்னு தான் பொலிட்டீஷியன் காதுல போய் ஓதுனீங்க. எம்மா 20 வருஷமா நான் ஒன்னும் உங்க பையனை கூட வச்சுக்கல, அவன் தான் என் கூட இருக்கான். ஒன்ஸ் அவனை கட்டி விட்டா நடக்கிறதெல்லாம் தலைகீழா மாறிடும்னு சொன்னீங்க தானே. என்ன அந்த கதைன்னு ஜூனியர் கேக்குறான். இப்ப என்னடா உனக்கு பிரச்சனை? சோ நீ சொல்றது படி 20 வருஷத்துக்கு முன்னால இன்ஸ்பெக்டர் என் தங்கச்சியை கொன்னான். அப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு நானும் அவனும் சேர்ந்துதான் ஓனர் பொண்ணை கொன்னோம். அப்படிதானே சொல்ற? எப்படியோ வச்சுக்கூடா போடா எப்பா. அது உண்மையாவே இருந்தாலும் 20 வருஷமா மாட்டாத எங்களை இப்ப எதை வச்சு உன்னால மாட்டி விட முடியும்? அதுக்கு சட்டத்தை தாண்டி வெளியே வந்து ஒரு வேலை பார்க்கணும்னா கூட உன்னால முடியுமா அப்படின்னு சீனியர் கேட்க, ஏங்க உளறீங்க? நான் ஏங்க சட்டத்தை தாண்டி வெளியே வரணும்? என் வாழ்க்கையில இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணதே இல்லையேன்னு ஜூனியர் அவனுக்கு அவனையே அம்பி பட்டம் கொடுத்துக்க, எப்பா இது உலக மகா நடிப்புடா சாமி. விஷயம் தெரிஞ்ச என்கிட்டயே இந்த அடி அடிக்கிறேனா, விஷயம் தெரியாதவங்களும் அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான் போலியே. 6வது விக்டிம்ன்ற ஒருத்திய சட்டத்துக்கு உட்பட்ட அனுப்பி வச்ச, அவ செத்தும் இன்னும் அவ அடையாளத்தை வெளியே சொல்லாம இருக்கிய, அதுவும் சட்டத்துக்கு உட்பட்டது தானா? இவர் சட்டத்தை தாண்டி வெளியே வரமாட்டாராம். சும்மா ஆனா உனா வந்து யாரு என்ன எப்போ எங்க எப்படின்னு கேள்வியா கேட்டுக்கிட்டு கேள்வி கேட்கறது ஈஸிரா, பதில் சொல்றதுதான் கஷ்டம். ஹால உடனே ஜூனியர் பேசிட்டு இருக்கும் போதே சீனியர் டாக்ஸியை பிடிச்சி கிளம்பிட்டாரு. டாக்ஸில தனியா போயிட்டு இருக்கப்போ 3 வருஷத்துக்கு முன்னால ரீஜனல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட்ல சீனியர் இருந்தாரா. அங்க சீனியரோட பார்ட்னரா இருந்த ஒருத்தவன் செத்து போய் தானே டீப்ரமோட் ஆகி சீனியர் இங்க வந்திருக்காரு. அந்த டைம்ல சீனியரும் பார்ட்னரும் பேசி இருந்திருக்காங்க போலங்க. ஒரு பார்ட்னர் ஒரு விஷயத்த சொல்ல சொன்னானா அதை எப்படியாவது இறங்கி செஞ்சாகணும்னு அதை யோசிச்சு பார்த்துட்டு, ஏண்டா பார்ட்னர், இன்னும் இந்த பையன் எவ்வளவு தூரம் தாண்டா போவான், எனக்கு ஒன்னும் புரியலன்னு திங்க் பண்ணிட்டு இருக்காருங்க. இன்னொரு பக்கம் ஜூனியர் அவர் ஃப்ரெண்டான ப்ராசிக்யூட்டரை மீட் பண்ண, அதான் 6வது விக்டிமோட டிஎன்ஏ இருக்க போன்ல இருந்து ஜூனியரோட போனுக்கு சில பல மெசேஜ் வந்ததுனால கேஸ் ஆயிருக்குல்ல. நாளைக்கு ஜூனியர் போய் அந்த கேஸை சந்திக்கணும். அதுக்கு முன்னால ப்ராசிக்யூட்டர், ஒன்னும் இல்ல பங்கு, நாளைக்கு நீ போறியா? நீ ஃபாரின் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்த, அந்த டைம்ல அவளை மீட் பண்ணிருக்கலாம், எதுக்கும் வச்சுக்கோங்கன்னு உன் கார்டை கொடுத்துருக்கலாம். அவ எதையோ நினைச்சு உனக்கு மெசேஜ் பண்ணிருக்கலாம். அந்த மெசேஜுக்கான அர்த்தம் கூட உனக்கு தெரியல. இதைத்தான் சொல்லணும். அதான உண்மை? இதான் நடந்துச்சுன்னு உன் அப்பா என்கிட்ட அப்படிதான் சொன்னாரு. ஓகே தானே ப்ராசிக்யூட்டர் கேக்குறப்போ போன சீன்ல தாங்க சீனியர் கேட்டாரு, ஒரு வேலை பார்க்கணும்னா உன்னால சட்டத்தை தாண்டி வர முடியுமான்னு. இப்போ உனக்கு பாக்குற வேலை சட்டத்தை தாண்டின வேலை தானே. ஜூனியர் பொய் தானே சொல்ல போறான். அதை நினைச்சு பாத்துக்கிட்டு 20 வருஷத்துக்கு முன்னால சீனியருக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் என்னமோ ஒன்று நடந்திருக்குன்னு பொலிட்டீஷியன் கிட்ட சீனியர் சொல்றத வச்சு ஜூனியருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு இல்லங்க. சோ ஜூனியர் ப்ராசிக்யூட்டர் கிட்ட, எனக்கு ஒரு ஆளை பார்த்தனா பேக்ரவுண்ட் செக் பண்ணணும், பேரு இன்ஸ்பெக்டர், அவன் யாரு என்ன இத்தனை வருஷமா வாழ்க்கை எப்படி போச்சு, அந்த தகவல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி கூடாண்டா அப்படின்னு கேட்டு ஃபர்ஸ்ட் ப்ராசிக்யூட்டர் முடியாதுன்றான். டேய் ப்ளீஸ்ரா கொஞ்சம் பண்ணி கொடுறான்னு ஜூனியர் கேட்டதும், அடே அப்பா உன் வாயில இருந்து இந்த ப்ளீஸ்ன்ற வார்த்தைலாம் வருமாடா? என் கூட படிக்கும் போது திமிரு வாட்டமா இருப்ப. சரிடா நீ கேட்ட ப்ளீஸுக்காகவே உனக்கு நான் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறேன்டா அப்படின்னு ப்ராசிக்யூட்டர் ஒத்துக்கிறானா. அந்த பக்கம் காலங்காத்தால சீனியர் வீட்டை விட்டு வெளியே வரப்போ நம்ம இதே எபிசோட்ல ரிப்போர்ட்டர்னு ஒருத்தவனை பார்த்தோம்ல, அவன் சீனியர் வீட்டு வாசலுக்கு வந்து, ஏங்க ஓனர் பொண்ணு கடத்தப்பட்ட கேஸ்ல ஒரு ஆபீசரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க, அந்த ஆபீசர் நீங்க தானே? காரை விட்டு இறங்கினப்போ நீங்க கேப் போடும் போதே நான் உங்களை பார்த்துட்டேன், அது சம்பந்தமா இன்டர்வியூ எடுக்கணும், முடியுமான்னு கேக்குறான். டேய் தாமரை இலை மேல உட்காந்த பாமரை வண்டு, நீ சொல்றத பார்த்தா அப்ப நீயாலாம் அந்த இடத்துக்கு வரல. ஒரு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு யாரோ உனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து அதை வச்சு தானே யார் எதுன்னு பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்க. யாரா அந்த இன்ஃபார்மரு? மரியாதையா சொல்ற, இதோ பாக்குறல்ல நம்ம நிக்கிற இடத்துல அந்த எண்டுல இருந்து இந்த எண்டு வரைக்கும் சிசிடிவி கேமராவே இல்ல. இங்க நான் உன்னை சம்பவம் பண்ணேன்னு வைய, சடலத்தை கண்டுபிடிக்கவே சாயந்தரம் ஆயிடும். சொல்றியா இல்லையான்னு ரிப்போர்ட்டரை போட்டு உள்ளுகிறாரு. ரிப்போர்ட்டரும் உண்மையை சொல்ல அதுக்குள்ள ஜூனியர் ப்ராசிக்யூட்டர் கிட்ட கேட்ட இன்ஃபர்மேஷன் மெயிலா வந்துருச்சு. இன்ஸ்பெக்டர் பத்தின மொத்த தகவலையும் ஜூனியர் படிச்சிட்டு இருக்கானா. நமக்கு போன எபிசோட்லயே தெரியும்லங்க, சீனியரை அரெஸ்ட் பண்றாங்கன்ற விஷயத்த வெளியே கசிய விட்டது யாரு? கான்ஸ்டபிள் தானே. அவனை சீனியர் வீட்டுக்கு கூப்பிடுறாருங்க. அவனுக்கு கையும் இல்ல காலும் இல்ல. என்னடா காலங்காத்தால வர சொல்லிருக்காருன்னு அவனை உள்ள வந்து எதிரில சோஃபால உட்காந்ததும், நான் அரெஸ்ட் ஆயிருக்கேன்ற விஷயத்த வெளியே கிளப்பி விட்டது நீதானே, உனக்கு நான் என்ன பாவம் பண்ண, ஏன் அந்த மாதிரி பண்ணன்னு சீனியர் ஒரு கேள்வியை போட, எனக்கு தெரியுங்க அந்த கொலையை பண்ணது நீங்க இல்லன்னு தெரியும். சோ பண்ணாத தப்புக்கு உங்களை அரெஸ்ட் பண்ணா வெளியே கொண்டு வர ஏதாச்சும் பண்ணோம்ல, அதுக்கு தாங்க அப்படி பண்ணான்றான். சரிடா ஆனா நான் தான் கொலை பண்ணலன்னு உனக்கு எப்படி கன்ஃபார்மா தெரியும்? அத சொல்லுன்னு சீனியர் கேட்க போய் தாங்க ஒரு அமர்க்கலாமான ட்விஸ்ட்.
ஓனர் பொண்ணு கடத்தப்பட்ட அன்னைக்கு நைட்டு அங்க என்ன ஆச்சுன்னு ஓரளவுக்கு நம்மளும் பார்த்தோம்ல. சீனியர் ஓனர் பொண்ணு கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தா. அப்ப அவளுக்கு எதிரில யாரோ நடந்து வந்தாங்க. அவங்கள பார்த்து ஓனர் பொண்ணு சிரிச்சால. அங்க ஓனர் பொண்ணுக்கு முன்னால நடந்து வந்ததே இன்ஸ்பெக்டர் தான். ஏதோ ஒரு காரணத்துக்காக கான்ஸ்டபிளும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கான். தூரத்துல இருந்து அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு நடந்து போறதையும் பார்த்திருக்கான். அதுக்குன்னு இன்ஸ்பெக்டர் தான் கொலைகாரன்லாம் கான்ஸ்டபிள் சந்தேகப்படல. சீனியர் சம்பவ இடத்துலயே இல்லன்றப்போ கண்டிப்பா அவர் கொலை பண்ணிருக்க சான்ஸே இல்ல. இன்ஸ்பெக்டர் ஓனர் பொண்ணு கூட போயிட்டான்றதுனால அவனையும் கொலைகாரன் நான் ஏத்துக்கல. ஆனா இதுக்கு நடுவுல ஓனர் பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு நான் போனான்ல, அவ சேஃப்டியா வீட்டுக்கு போயிட்டாளான்னு பார்க்கதாங்க பின்னாலேயே போனேன். எங்க இதை வெளியே சொல்ல போய் நான் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிருக்கேன்னா நான் கொலைகாரனா இருக்க வாய்ப்பு உண்டுன்னு என்ன புடிச்சிருவாங்களோ தான் பயந்து போய் சொல்ல, உங்களை காப்பாத்தணும் தான் தெரியாம இன்ஃபர்மேஷனை வெளியே விட்டேன் அப்படின்னு எல்லாம் கான்ஸ்டபிள் பக்க கலப்புறான். என்ன எழவு ரியாக்ஷன் தான் வருதுன்னே தெரியலங்க சீனியர் மூஞ்சில. ஷாக்கா இருந்தாலும் சரி, சாதாரணமான விஷயமா இருந்தாலும் சரி, எப்ப பாரு மூஞ்சி ஒரே மாதிரிதான் இருக்கு. இவ்வளவு பெரிய விஷயத்தை கேட்டோம். சரிடா, இப்போதைக்கு நீ அந்த இடத்துல இன்ஸ்பெக்டரை பார்த்தேன்னு யார்கிட்டயும் சொல்லாத, அப்படியே மெயின்டைன் பண்ணுன்னு சொல்லி கான்ஸ்டபிளை வெளியே அனுப்புனா ஜூனியர் அங்கதான் இருக்கான் வீட்டுக்கு வெளியே. உள்ள இவங்க பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் ஜன்னல் மூலியமா பார்த்துட்டான், கேட்டுட்டான். அடுத்து இவன் சீனியரை பார்க்க உள்ள போக, ஐய யார் வீடுறா இது? ஓ வீடா என் வீடா? சும்மா சும்மா மைசூர் மகாராஜா பேலஸ சுத்தி பாக்குற மாதிரி இங்க வந்து நிக்கிற, இப்ப என்ன வேணும் உனக்கு? என்ன குட்டி கலவரம் பண்ண வந்திருக்கன்னு சீனியர் கேட்டதும், ஒன்னும் இல்லங்க, 20 வருஷத்துக்கு முன்னால உங்க தங்கச்சி காணா போனாங்கல்ல, கடைக்கார பொண்ணு கொல்லப்பட்டால, அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் எங்கங்க போனா, அதை கேட்டு போலாம் தான் வந்தேன்னு ஜூனியர் சொல்றான். அவனா? என் தங்கச்சி போனதுக்கு அப்புறம் அவன் ஃபாரினுக்கு படிக்க போயிட்டான்னு நினைக்கிறேன். இது ஏன்பா உனக்குன்னு சீனியர் கேட்டா, ஜூனியர் தான் இன்ஸ்பெக்டரோட பேக்ரவுண்ட் செக் எல்லாம் பண்ணிட்டானே. அங்க ஒரு ட்விஸ்ட், நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா ரெக்கார்ட்ல இவனை மென்டல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருந்தாங்க தானே இருக்கு. 4 வருஷமா மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கான். அந்த 4 வருஷமா அவன் டாக்டர்ஸ்ட புலம்புனது ஒரே வார்த்தையை சொல்லிதான், நான் ஒரு மானை கொன்னுட்டேன், எனக்கு பயமா இருக்குன்னு. அவன் சொன்னதை நம்ம தெளிவா சொல்லணும்னா, அவன் மான் மாதிரி இருக்க ஒரு ஆளை கொன்னு இருக்கான். அப்ப அவன் ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கான் தானே. அவனை மாதிரி ஒரு ஆளை நீங்க காப்பாத்துறீங்கன்னா நீங்களும் அவனும் கூட்டாளிங்க தான் இப்படின்னு ஜூனியர் சீனியரோட வாயை போடுங்க. என்னப்பா நீ வந்த ஃபோர்ஸை பார்த்தா பெருசா இதையே கண்டுபிடிச்சிருக்கான்னு நினைச்சேன். நாங்கெல்லாம் ஃபாரின்ல படிச்சான்னு நினைச்சோம், மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்தானா? சரி, இதுல என்ன தப்பு? படிச்ச விஷயத்த மாத்தி போய் சொல்லிருக்கான், அதுக்கு நான் கொலைகாரன் ஆயிடுவானா? என்ன இது சிறுபுலத்தனமா இருக்கு அப்படின்னு சீனியர் தட்டி விட பார்த்தாலும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தானே ஓனர் பொண்ண கடைசியா பார்த்தது இன்ஸ்பெக்டர் தான் கான்ஸ்டபிள் சொன்ன விஷயத்த வெளியே யாருக்கிட்டையும் சொல்லிடாதான்னு சீனியர் சொல்றத ஜூனியர் கேட்டான். அதை சீனியர்ட்ட சொல்லி லாக் பண்றாங்க. ஐயோ எப்பா, ஒரே இம்சடா வாங்கிட்ட. இன்ஸ்பெக்டர் தான் கொலைகாரன், 20 வருஷமா கொலை பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஓனர் பொண்ண கொன்னதும் அவன் தான், நான் அவன் கூட்டாளி. இவ்வளவு சொல்றியே, இதுக்கெல்லாம் ஆதாரம் எங்க இருக்கு? ஆதாரம் தானே பேசும். ஆதாரம் இல்லாம இருக்க உன் கற்பனை கதைகள்லாம் என்னால பதில் சொல்ல முடியாதரா. இப்பெல்லாம் வந்து நீ கேட்டா உடனே நான் வாயை தொன்னு சொல்றோன்னு நினைக்கிறியா? எதை வச்சுடா நான் உன்னை நம்புறது? பாவம், உன்னால ஆறாத விக்டிம்னு ஒரு பொண்ணு செத்துட்டா. அவ பாடியை கூட வாங்க யாரும் வரலையா. அந்த சாவுக்கே காரணம் நீ பண்ண தப்பையே மறைக்க நினைக்கிறன்றப்போ உன்னை நம்பி எப்படா இதுவா இருந்தாலும் சொல்ல முடியும்? முடியவே முடியாதுன்னு சீனியர் ஒத்த காலில் நிக்க, யோ தெரியாம நடந்து போச்சியா அது? அந்த சாவுக்கான நியாயத்தை தேடிதாயா நான் அழிஞ்சிட்டு இருக்கேன். செத்த ஆத்மா சாந்தி அடையணும்னா அவளை கொன்ன கொலைகாரனை நான் கண்டுபிடிச்சாகணும்ல, அதுக்கு தானே உசுரை கொடுத்து உழைக்கிறேன். உனக்கு தெரிஞ்ச விஷயத்த என்கிட்ட சொல்லிடாயா, ஏயா என்ன போட்டு படாப்படுத்துற அப்படின்னு பேசிக்கிட்டே ஜூனியருங்க சீனியர் தோல் மேல கை வைக்கிறான். பதிலுக்கு அவன் தோல் மேலேயும் கை வச்ச சீனியர் ஏதோ ஒரு உண்மையை சொல்ல போற மாதிரி அவனை பக்கத்துல எழுதுறாரு. அங்க ஒரு படு பயங்கரமான ட்விஸ்ட். ஓனர் பொண்ணு கடத்தப்பட்ட அன்னைக்கு நைட்டு இன்ஸ்பெக்டர் ஓனர் பொண்ணு கிட்ட போய் அவனை ஓனர் பொண்ணு பார்த்து சிரிச்சால. இந்த 2 பேரையும் தூரத்துல இருந்து கான்ஸ்டபிள் பார்த்தான்ல. இவங்க மட்டும் இல்லாம அங்க இன்னொரு ஆளும் இருந்திருக்காங்க. யாரான்னு பார்த்தா ஓனர். கொய்யால என்னடா பொண்ணோட அப்பனே அங்க அசால்டா நிக்கிறான் அப்படின்னு நம்ம ஷாக் ஆகும் போதே இந்த எபிசோட் முடியுதுங்க. இருங்க முதல்ல மாதிரி அடுத்த எபிசோட் பார்க்க உங்களை வெயிட் பண்ணலாம் வைக்க போறது இல்ல. இந்த மாதிரி ஒரு சீனை காட்டிட்டு அடுத்த எபிசோடுக்கு வெயிட் பண்ண வச்சா எப்படி? நேரம் 6வது எபிசோடுக்குள்ள போயிடுவோம் வாங்க. 6வது எபிசோட ஓபன் பண்ணா எடுத்ததும் நல்லா தூர் வராத மோர் அண்டா மாதிரியே இருப்பான்ல ஓனர், அவனை தான் காட்டுறாங்க. இது வரைக்கும் நம்ம இவனை எப்படியெல்லாம் சாந்த சொரூபமா பார்த்தோமோ இனிமேல் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பார்க்க போறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பொண்ணு காணா போன கொஞ்ச நாள்ல சீனியர் ஜெயில இருக்கப்போ இவன் போய் சீனியரை மீட் பண்ணி சாப்பாடெல்லாம் கொடுத்தான்ல. அது சீனியருக்கு மட்டும் கொடுக்கலாங்க, காலங்காத்தால ஏகபோகமான சாப்பாடு பார்சலை கட்டிக்கிறது. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ற வைல்ட் அண்ட் கிரைம் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த லேடி காப், சீனியர் வேலை செய்யற டொக்கு ஸ்டேஷன், அங்கெல்லாம் போய் ஆக்டிங்க போடுறது. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கற மாதிரி கொடுத்து அப்பாவி மாதிரி நடிச்சு வீட்டுக்கு வந்ததும் தன்னோட சுயரூபத்தை காட்டி காணா போன பொண்ணோட போட்டோவுக்கு முன்னால நின்னு, முட்டா பசங்க இன்னமும் அவனுங்களால உன்னை கண்டுபிடிச்சிட முடியும் நினைச்சிட்டு இருக்காங்க. இனிமேல் நீ காலத்துக்கும் என் கூட கிடக்க
வேண்டியதுதான் அப்படின்னு பேச்ச போட்டு அன்னன்னைய நாள் இவன் எத்தனை பேரை சந்திக்கிறானோ அந்த எண்ணிக்கையெல்லாம் கேலண்டர்ல நோட் பண்ணி வைக்கிறான். இப்படி ஓனரை ஒரு வில்லன் லுக்கோட காட்டி அங்க சீனை கட் பண்ணாங்க. கரெக்டா ஓனர் பொண்ணு என்னைக்கு காணா போனாலோ அக்டோபர் 23, 2020 அவ காணா போன அன்னைக்கு என்னெல்லாம் ஆச்சுன்றத பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. ஸ்டேஷன் டிவில ஏதோ ஒரு கேஸ பத்தி ஓடிட்டு இருந்துச்சா. கேஸ்ல அவன் தான் குற்றவாளின்னு தெரிஞ்சும் ஆதாரம் சரியா இல்லாததுனால அவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உள்ள சீனியர் உட்பட எல்லாரும் அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கப்போ பின்கேட் வழியா தப்பிச்சு வெளியே வந்த ஓனர் பொண்ணு உள்ள நடக்கிறதெல்லாம் பாத்துருக்கா. அப்ப இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து இவளுக்கு மெசேஜ் வந்திருக்கு. நாமா திரும்ப போலீஸ்ல மாட்டிக்கிட்டேன்னு கேள்விப்பட்டேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல, போதை தெளிஞ்சதும் சீக்கிரம் வீட்டுக்கு போய் படு அப்படின்னு. நம்ம மாட்டினது இவனுக்கு எப்படா தெரிஞ்சது? எது கேட்டாலும் அட்வைஸ் பண்ண ஓடி வந்துடுறானுங்க. உள்ளகத்திலேயே காசு கொடுக்காம கிடைக்கிற ஒண்ணுனா அட்வைஸ் தான் போல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இவன் அங்க இருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் தானே ஸ்டேஷனுக்குள்ள பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சதும் சீனியர் ஜூனியர் 2 பேரும் சேர்ந்து ஓனர் பொண்ணு ஸ்டேஷன்லயே மிஸ் பண்ணிட்டு போன வீட்டு சாவியை பார்த்தாங்க. அந்த டைம்லலாம் ஓனர் பொண்ணு ஏதோ ஒரு ட்ராக்ல நடந்துகிட்டே போதத்திலேயே ஒரு டானிக்கை குடிச்சு வாந்தி எடுத்துட்டு இருக்கா. என்னால உடம்பு சுத்தமா முடியல, தயவு செஞ்சு என்ன வீட்டுல கொண்டு போய் விட, இந்த ஸ்பாட்டுக்கு வான்னு இவளோட செல்லுல இருந்து இன்ஸ்பெக்டருக்கு மெசேஜ் போட்டிருக்காங்க. சேம் டைம் ஸ்டேஷன்ல ரெஸ்டாரண்ட் பொண்ணோட ஹோட்டல்ல டின்னருக்கு போலான்னு சீஃப், டீம்மேட் 1, டீம்மேட் 2 எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. கான்ஸ்டபிள் ஆளை காணோம், முன்னாலேயே வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டானா. ஜூனியர் வருவான்னு பார்த்தா அவனும் வரல. சரி நம்மால் சீனியராச்சும் வருவாருன்னு அவர் கிளம்போது கூப்பிட்டா, அட போங்கடா எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு நான் வரலன்னு சொல்லிட்டு இவரும் பண்ணிட்டாரு. சீனியர் தனியா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கப்போ இந்த ஆளுக்கு அடிக்கடி ஒரு பிரச்சனை வரும் இல்லையா, காதுங்கொய்யினாகி கால் எழுத்துக்குமே, அந்த மாதிரி ஆகி டேப்லெட்டை போடுறாருங்க. இப்பதான் ஓனர் பொண்ணு வீட்டுக்கு போயிருப்பாளா போயிருக்க மாட்டாளான்னு ஞாபகம் வருது. சோ இவர் இங்க இருந்துகிட்டே ஓனர் பொண்ணு கால் பண்ண அவ பேசிட்டு இருக்கப்போ அவளுக்கு எதிரில் இன்ஸ்பெக்டர் நடந்து வரான். நான் அப்புறமா கூப்பிடுறேன்னு ஓனர் பொண்ணு போனை கட் பண்ணிட்டா. எக்ஸாக்டா அதே டைம் அங்க வந்த கான்ஸ்டபிளும் அவங்க 2 பேரை பார்த்துட்டு சரி நம்ம கூட்டின்னு போலான்னு பார்த்தோம், அதான் இன்ஸ்பெக்டர் வந்துட்டானே, ஏன் சிவபூஜையில கரடி மாதிரி நம்மளும் போய்கிட்டு கிளம்புவோன்னு இவன் இந்த பக்கம் வந்துட்டானா. அப்படியே கான்ஸ்டபிள் நிக்கிற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓனரும் ஒளிஞ்சிருந்து இன்ஸ்பெக்டர் ஓனர் பொண்ணு அவங்க போறத பாத்துருக்காங்க. இந்த ஊர்ல கேமரா இல்லன்றது அவனுக்கு என்ன வாட்டமா இருக்கு. இன்ஸ்பெக்டர் ஓனர் பொண்ணு கிட்ட கேக்குறான், ஏமா மணி இவ்வளவு ஆகுது, இன்னும் வீட்டுக்கு போகாம இங்கே சுத்திட்டு இருக்க, சீக்கிரம் வீட்டுக்கு போக வேண்டியதானு. அதுக்கு ஓனர் பொண்ணு என்ன சொல்றா தெரியுங்களா, எப்படிங்க போறது, எனக்கு என் அப்பாவை நினைச்சாதாங்க பயமா இருக்கு, அவர் தூங்கினதுக்கு அப்புறம் போனாதான் கரெக்டா இருக்கும், அதுக்கு முன்னால போனா என்ன நடக்குமோ அப்படின்னு உள்குத்து வச்சு எதையோ சொல்ல அவ என்ன சொல்ல வரான்னு நமக்கும் புரியல, கூட இருக்க இன்ஸ்பெக்டருக்கும் புரிஞ்ச மாதிரி தெரியல. இதையும் ஓனர் அங்கேயே இருந்து கேட்டுட்டு எடுத்தாம் பாருங்க ஓட்டம், குடு 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 குடுன்னு ஓடி அவன் கடைக்கு போறான். கடை வீடெல்லாம் ஒன்னாதான் இருக்கு. ஓனர் கடைக்குள்ள போனதும் அடுத்த கொஞ்ச நேரத்துல ஓனர் தான் அவன் பொண்ணை கட்டி போட்டு வச்சு கொல்ற மாதிரி எல்லாம் காட்டுறாங்க. இதை வச்சு பார்த்தா தான் பொண்ணோட கைவரெல்லாம் வெட்டினது சொந்த அப்பாவான ஓனரே தானே. பொண்ணு காணா போனதுக்கு அப்புறம் ஓனர் யார் யார்கிட்டலாம் எவ்வளோலாம் அழுவுற மாதிரி பார்த்தோம், எல்லாமே அவார்டு கொடுக்குற அளவுக்கு ஆக்டிங்க. ஓனர் அழுவுற மாதிரி ஃபீல் பண்ற மாதிரி நம்ம எங்கெல்லாம் பார்த்தோமோ அது எல்லாமே ஃபேக்கு. மத்தவங்க முன்னால அழுவுற மாதிரி சீனை போட்டு ஆளுங்க யாரும் இல்லாதப்போ ஒரு நக்கல் சிரிப்பை போடுறான் ஓனர். இப்படி ஓனரோட தில்லாலங்கடி வேலையெல்லாம் காட்டிட்டு போன எபிசோட் முடியறப்போ சீனியரும் ஜூனியரும் பேசிட்டு இருந்தாங்கல்ல, அந்த சீனுக்கு போனா எதையோ ஒன்ன சொல்ற மாதிரி ஜூனியரோட தோல் மேல கை வச்சு கிட்ட எடுத்த சீனியர் ஒண்ணுமே சொல்லங்க, சும்மா ஷோல்டர் 2 தடவை தட்டி கொடுக்க, எங்க இதெல்லாம் அநியாயங்க, சீரியஸா கேக்குறாங்க, யாரை காப்பாத்துங்க ட்ரை பண்றீங்க சொல்லுங்கன்னு ஜூனியர் அதே கேட்டுட்டு இருக்கான். அப்ப சீனியருக்கு ஒரு கால் வருது. எடுத்து பார்த்தா ஓனர். போன் எடுத்ததும் ஜூனியரோட நம்பர் தான் வேணும்னு கேக்குறான். அவன் தான் பக்கத்திலே இருக்கானே, அப்புறம் எதுக்கு நம்பரை கொடுத்துக்கிட்டு, இந்தாடா உனக்கு தான் போனு, நீயே பேசுன்னு சீனியர் ஜூனியர்ட்ட போனை கொடுத்துட்டாரு. ஓனர் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலங்க. ஏன்னா அவன் ஜூனியர் கிட்ட பேச நினைச்சதுக்கான காரணமே, சார் என் பொண்ணு காணா போய் ரொம்ப நாள் ஆகுது சார், யாருமே அவளை சரியா தேடுற மாதிரி எனக்கு தோணல, நான் போய் என்ன ஸ்டேட்டஸ்ன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க, எனக்காக இந்த கேஸ நீங்க ஓனா இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சு கொடுங்களேன், உங்களை பத்தி நான் என்னென்னமோ கேள்விப்பட்டேன், நீங்க உள்ள இறங்கி தலையிட்டாதான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு வாண்டடா அவன் ஜூனியரை உள்ள எழுதுறான். அடுத்து சீனியர் ஜூனியர் 2 பேருமே சேர்ந்து ஓனர் வீட்டுக்கு போறாங்க. பொதுவா ஜூனியர் ஒரு ஓசிடி ஆள்ல, சுத்தம் இல்லாத பொருளை பிடிக்காது, யார் கூடவும் கை குலுக்க கூட அவனுக்கு பிடிக்காது. அப்ப ஏற்பட்ட ஜூனியரோட கைய பிடிச்சு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஓனர் அழுதுட்டு இருக்கானா. அந்த கேப்ல சீனியர் பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. அவருக்கு என்ன ஆச்சோ, பாத்ரூம்ல இருந்த சீனியரோட மூஞ்சில ஒரே பதட்டம். பாத்ரூம்ல இருக்க 2 பிரஷ், துவைக்காத துணி, அங்க இருக்க ஐட்டம்ஸ், இதையே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்காரு. அப்புறம் அவரு வெளியே வந்துட்டாரு. ஓனர் அழுத அழுகையை நம்பி ஜூனியரும் கேஸ ஓனா இன்வெஸ்டிகேட் பண்றதா ஒத்துக்கிட்டான். உடனே சீனியர் ஜூனியரை வெளியே கூட்டிட்டு வந்து, என்னடா இது, இந்த மாதிரி கேஸ் எல்லாம் வைலண்ட் கிரைம் டிபார்ட்மெண்ட் தான் விசாரிக்கணும், புரோட்டோகால் தெரியும்ல உனக்கு, நீ என்னமோ ஓனா இன்வெஸ்டிகேட் பண்ண போறான்ற, இதெல்லாம் சரி வராதுன்னு ஜூனியரை விட்டா மாட்டுறாரு. நீங்க ஏங்க இவ்வளவு பொங்குறீங்க, யார் இன்வெஸ்டிகேட் பண்ணா என்ன, அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியணும் அதானே, உங்களுக்கு நெருக்கமான பொண்ணு கூட தாங்க அவ, அப்படி இருக்கப்போ நீங்களே முட்டுக்கட்ட போட்டா எப்படி, ஏன் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சா லேடி காப் மாட்டிப்பான்னு பயப்படுறீங்களா அப்படின்னு சம்பந்தமே இல்லாத ஒரு கதையை சொல்றான். இதுக்கு முன்னால இன்ஸ்பெக்டர் மேல சந்தேகப்பட்டதெல்லாம் பத்தாதாடா, இப்ப லேடி காப் மேலேயுமா மறுபடியும் தப்பு பண்றியடான்னு சீனியர் சொன்னாலும் உங்களை சுத்தி இருக்க எல்லாரும்
மேலேயும் சந்தேகம் வர மாதிரி பண்ணிட்டீங்க. இப்போ வந்து நான் நினைக்கிறா லேடி காப்பு இல்லைன்னு அவளை மட்டும் தனியா காப்பாத்துறீங்க. ஒன்னு சொல்றாங்க, ஓனர் பொண்ணு காணா போனதுக்கு அடுத்த நாள் நீங்க ரெக்கார்ட் ரூமுக்குள்ள போய் என்னமோ பண்ணீங்கல்ல. ரெக்கார்ட் ரூம்ல இருக்க கேமராவா இருக்கட்டும், ஹால்வேல இருக்க கேமராவா இருக்கட்டும், எல்லா கேமராவோட ஃபுட்டேஜுமே டெலிட் ஆயிருக்கு. இதை அந்த ஸ்டேஷனை சேர்ந்த யாரோ ஒருத்தவங்க தானே பண்ணிருக்கணும். லேடி காப் வேலை செய்யறதும் அந்த ஸ்டேஷன்ல தான். சோ எனக்கு யார் மேலலாம் சந்தேகப்பட தோணுதோ அவங்க மேலலாம் நான் சந்தேகப்பட தான் செய்வேன். எல்லாத்துக்கும் மேல பொண்ணு எழுந்த அப்பா கேஸ விசாரிக்க சொல்லி என்கிட்ட கேக்குறாரு. விசாரிக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு எதையோ பேசி ஜூனியர் சீனியரை ஆஃப் பண்ணிட்டான். அப்புறம் என்ன, ஸ்டேட்மெண்ட் வாங்கறதுக்கான நேரம். சொல்லுங்க ஓனர், அன்னைக்கு என்னெல்லாம் ஆச்சு? நீங்க எவ்வளவு நேரம் வீட்டுல இருந்தீங்க? எப்ப ரெஸ்டாரண்ட் பொண்ணோட கடைக்கு போனீங்க? அதெல்லாம் சொல்லுங்கன்னு கேட்டு ஜூனியர் போன்ல ரெக்கார்டர் ஆன் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு ரெஸ்டாரண்ட் பொண்ணோட கடையில டின்னர் பார்ட்டி இருக்கு. சோ நானும் என் பொண்ணு அங்க வந்தா நல்லா இருக்கும்னு சீஃப் கூப்பிட்டாரு. எனக்கு போற ஐடியாவே இல்ல, நான் வீட்லயே இருந்துட்டேன். அப்போ கான்ஸ்டபிள் என்னோட வீட்டுக்கு வந்தான். இத ஓனர் சொன்னதும் என்ன டைம் இருக்குன்னு ஜூனியர் கேட்டா, ஓனர் கால் ஹிஸ்டரி எடுத்து பார்த்து 8:33 இருக்கும்ன்றான். அது எப்படிங்க கால் ஹிஸ்டரி வச்சே தெரியுதுன்னா, கரெக்டா கான்ஸ்டபிள் வந்தாப்பதாங்க இன்னும் கடைக்கு வரலையான்னு சீஃப் எனக்கு கால் பண்ணாரு. அதான் சீஃப் கால் பண்ண டைமை பார்த்து அந்த டைம் தான் கான்ஸ்டபிள் வந்தான்னு சொல்றேன் அப்படின்னு சொன்ன ஓனர். அதுக்கப்புறம் பொண்ணு வரதுக்கு முன்னால நம்ம கடைக்கு போய் சமையல் பண்ணுவோன்னு நான் போயிட்டேன். என் பொண்ணுக்காக கறியெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். இந்த டைம் தாங்க சீனியர் அந்த கடைக்கு ஒரு மாதிரி பதட்டத்தோட வந்தாரு. எல்லாம் முடிச்சுட்டு நாங்க கிளம்புறப்போ மணி ஒரு 11:22 இருக்கும். சீனியர் கூட தெரியுமே அப்படின்னு ஓனர் சீனியரை உள்ள அழுகிறான். சீனியரும் ஆமான்னு டிங்கு டிங்குன்னு தலையாட்டாரு. என் வீடும் சீனியர் வீடும் பக்கத்து பக்கத்துல தான் இருக்கு. அதான் நானும் அவனும் சேர்ந்தே நடந்து வந்தோம். நான் வீட்டுக்குள்ள போனதும் பொண்ணு டயர்டா தூங்கிட்டு இருப்பா. ஏன் கதவை திறந்து அவளை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு அவளை பார்க்காமலே விட்டேன். அதாங்க நான் பண்ண பெரிய தப்பா போச்சு. அப்பவே நான் கதவை திறந்து உள்ள அவ இல்லன்றத பாத்திருந்தா என் பொண்ணை காப்பாத்திருக்கலாம். இப்படி ஆயி போச்சேன்னு ஆக்டிங்க போட்டு அழுறானா. அதெல்லாம் சீனியரால கேட்க முடியல. செம்ம ஃபீலிங்ஸ் ஆனவரு கடகடன் ஏஞ்சி போய் ஓனர் பொண்ணோட ரூம் கதவை திறக்கிறாரு. அப்படியே அதோட அந்த சீனை முடிச்சுட்டு அடுத்து வீட்டுல தனியா உட்காந்துருக்க ஜூனியரை காட்டினான். அவன் ஓனர் சொல்லி ரெக்கார்ட் பண்ண விஷயத்தெல்லாம் திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்டுட்டு இருக்கான். ஓனர் பொண்ணு நைட்டு 7 மணிக்கு மேல வீட்டுக்கு வந்திருக்கா. இந்த மாதிரிமா ரெஸ்டாரண்ட் பொண்ணோட கடையில நம்மள டின்னருக்காக கூப்பிட்டுருக்காங்க, வரியான்னு ஓனர் கேக்குறப்போ அவதான் இன்ஸ்பெக்டர் கிட்ட ஓனரை பத்தி சொன்ன ஸ்லாங்லயே அப்பாவை பிடிக்காது நல்லா தெரியுதே. அவ எதுவுமே பேசல. கடையில இருந்த பொருளெல்லாம் இடிச்சு கீழே தள்ளி விட்டு அவ உள்ள போயிட்டா. அப்ப மணி 7:17. கான்ஸ்டபிள் கிட்ட இருந்து ஓனருக்கு போன் வந்திருக்கு. ஓனருக்கு டின்னருக்கு போக விருப்பமே இல்லையா. அதனால அவன் கான்ஸ்டபிள் போனே எடுக்கல. ஆனாலும் கான்ஸ்டபிள் ஆர்வம் தாங்காம 8:33 கடைக்கே வந்துட்டானா. சேம் டைம் சீஃப் ஓனருக்கு கால் பண்ணி, என்னடா மணி 8 தாண்டி போயிட்டு இருக்கு, இன்னுமா நீ வரல, வாடான்னு கூப்பிடுறாரா. இதோ இப்ப ஓனர் பொண்ணு உள்ள போறப்போ கடையில இருந்த பொருள் எல்லாம் கீழே தள்ளி விட்டு போனால. கான்ஸ்டபிள் அதெல்லாம் எடுத்து அடிக்க வச்சுட்டு இவங்களுக்கு தேவையான சரக்கையும் எடுத்துக்கிட்டு 2 பேரும் சேர்ந்துதான் ரெஸ்டாரண்ட் பொண்ணோட கடைக்கே வந்திருக்காங்க. அப்புறம் நைட்டு கிளம்புறதுக்கு மணி 11:22 ஆயிடுச்சு. சீனியரும் ஓனரும் சேர்ந்துதான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படிதானடான்னு ஓனர் கேட்டு அதுக்கு சீனியர் ஆமான்னு மண்டி ஆட்டார்ல. இப்போ இதுல ஜூனியருக்கு சந்தேகம் என்னன்னாங்க, நல்லா ரோட்டு கடை ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கானே சீனியர். ஓனர் பண்ண இவன் தான் கடத்திருப்பான்னு ஆரம்பத்துல சந்தேகப்பட்டு ஸ்டேஷன்ல வச்சு அந்த டைம் நீ எங்கடா இருந்தா அவன் அலிபியை கேக்குறப்போ 11 மணி வரைக்கும் நான் கடையில இருந்தேன், லேடி காப்ப அதை பார்த்தான்னு சீனியர் லேடி காப்ப உள்ள இழுத்தாரா. ஆனா இப்ப பாருங்க 11:22 வரைக்கும் யாரு தன்னை கடைசியா பார்த்தாங்களோ சீனியர் கிட்ட அதுக்கான சாட்சி இருந்தும் ஏன் அந்த அலிபிய சீனியர் அப்ப வெளியே சொல்லல. அத மண்டையில ஓட்டிக்கிட்டே ரெக்கார்ட்ல அடுத்து கேக்குறப்போ இந்த டைம்ல தானே சீனியர் கடகடன் ஏஞ்சி போய் ஓனர் பொண்ணோட ரூம் கதவை திறந்தாரு. ரூமுக்குள்ள ஏதாவது காணா போச்சாந்தாங்க ஓனர் கேட்டிருக்காரு. ஆமாங்க, என் பொண்ணோட போனை காணோம், மீதி எல்லாம் வச்சபடி அப்படியே தான் இருக்கு, என் பொண்ணோட போனை மட்டும் காணோம். அப்புறம் இன்னொன்னு, அது அவ்வளவு முக்கியமானதா இருக்குமான்னு எனக்கு தெரியல. என் பொண்ணு கிட்ட கர்ஷிப் மாதிரி ஒரு துணி இருக்கும், எப்பவும் அதை அவ கூடவே தான் வச்சிருப்பா, அதையும் சேர்த்து காணோன்னு ஓனர் சொல்றாப்புல. ஓனர் பொண்ணுக்கு அந்த துணியை கிஃப்டா கொடுத்ததே ரெஸ்டாரண்ட் பொண்ணு தான். சோ ஜூனியர் அங்க போய் விசாரணை ஆரம்பிச்சா. ஆமாங்க, அதே மாதிரி 2 துணி வாங்கினேன், சரி ஒன்னு நீ வச்சுக்கோன்னு ஓனர் பொண்ணு கிட்ட கொடுத்துட்டேன், எப்பவுமே அதை அவ காலர்ல தான் மாட்டிருப்பா அப்படின்லாம் ரெஸ்டாரண்ட் பொண்ணு சொல்றா. 10 வருஷத்துக்கு முன்னால காணா போன அம்மாவை இன்னமும் ரெஸ்டாரண்ட் பொண்ணு தேடிட்டு இருக்கால. காணா போன அம்மாவோட ரத்தக்கரை சீனியர் வீட்டு பேஸ்மெண்ட்ல ஒரு கத்தியில கட்சது இல்ல. அந்த உண்மையெல்லாம் ஜூனியர் ரெஸ்டாரண்ட் பொண்ணு கிட்ட சொல்ல. நீ கூட இருக்கவங்கள அதிகமா நம்பாத வரைக்கும் உனக்கு நல்லதுமா, என்னன்னு பாத்துக்கோன்னு இன்டைரக்டா ஒரு மேட்டர் சொல்லிட்டு வெளியே கார்ல வந்து உட்கார்ந்த ஜூனியருக்கோ மறுபடியும் ஒரு டவுட். அது சரி, இவன் சந்தேகப்படாம இருந்தாதானே அதிசயம். திரும்ப ஓனர் பேசின ரெக்கார்டை கேக்குறான். அதுல பாத்தீங்கன்னா ஜூனியர் ஓனர் கிட்ட அவ்வளவு கேள்வி கேக்குறப்போ ஓனர் நின்னு நிதானமா பொறுமையா அப்படிதான் பதில் சொல்லிருப்பான். ஆனா சீனியர் பொண்ணு ரூம் கதவை திறந்து இங்க ஏதாச்சும் மிஸ் ஆச்சான்னு கேட்டாரா, அதுக்கு மட்டும் பாஞ்சுகிட்டு பறந்துகிட்டு உடனே பதில போட்டிருப்பான். ஏன் எதுக்காக அவன் கேட்டதுக்கு மட்டும் ஏன் உடனே பதில் சொன்னான்? இதை யோசிச்ச ஜூனியர் ப்ராசிக்யூட்டர் கால் பண்ணி எனக்கு ஒரு ஃபேவர் வேணும்னு கேக்குறான். சீனியர் கேஸ் ஃபைல் எல்லாம் ரெக்கார்ட் ரூம்ல வைக்க போனப்போ அங்க கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் மிஸ் ஆச்சு இல்ல. ஃபுட்டேஜை டெலிட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ரூமுக்குள்ள போனாதான் முடியும். சோ அந்த ரூமுக்குள்ள இந்த டேட்ல யாரெல்லாம் போனாங்கன்ற லிஸ்ட் வேணும் தான் கேட்டிருக்கான். ப்ராசிக்யூட்டர் அதை அப்படியே எடுத்து கொடுத்துருவானா. சார் உங்க பையன் இந்த மாதிரி கேக்குறான், நான் என்ன பண்ணட்டும் டிசிட்ட போய் சொன்னதும் அவன் அடங்க மாட்டான்டா, அவன் என்ன கேக்குறானோ எடுத்து கொடு, அவன் எதை தேடிட்டு இருக்கான்னு எனக்கும் புரியல, ஃபர்ஸ்ட் அவன்
அவன் என்னத்தை தான் தேடுறான்னு நம்ம தெரிஞ்சுப்போம். அப்புறம் மிச்சத்தை பாத்துக்கலான்னு டிசி சொல்ல போய், இது மட்டும் இல்ல சார், இதுக்கு முன்னால இன்ஸ்பெக்டர்னு ஒருத்தன் பேக்ரவுண்ட நோண்ட சொன்னா. 20 வருஷத்துக்கு முன்னால அது நடந்தப்போ நீங்க தான் அந்த ஸ்டேஷனோட சீஃபா இருந்தீங்க. ஆனா இந்த விஷயத்தெல்லாம் அவன்கிட்ட சொல்ல சார், எது தேவையோ அதை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். சோ ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு. எப்போ பாரு டிசி கிட்ட நல்ல பேர் வாங்குறது மட்டும் தாங்க ப்ராசிக்யூட்டர் குறிக்கோளா இருக்கு. இங்க இப்படி ஓடிட்டு இருக்க, அந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் அவன் அம்மா அவன பொலிட்டிஷியன் போயிட்ட, மா என்னால முடியலமா, எப்ப பார்த்தாலும் கனவு வருது. சாதாரணமா இருக்கும்போது கூட யாரோ என் காது மேல ஏறி உக்காந்து கத்திக்கிட்டே இருக்க மாதிரி சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்குமா. ஒருவேளை ஓனர் பொண்ணுக்கு இப்படி ஆனதுனால பழைய மெமரி எல்லாம் மறுபடியும் ஞாபகம் வருதா என்னமோமா. நான் கொஞ்ச நாள் வெளியூருக்கு வெக்கேஷன் போயிட்டு வரலான் இருக்கேன். நான் போன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன், எனக்கு போன் பண்ணாத, நான் கிளம்புறான்றான். ஏன்டா இந்த கேஸ்னால தான் நீ பாதிக்கப்படுறன்னு தெரியுதே, அப்புறம் ஏன்டா சீனியரை காப்பாத்த அவனுக்கு அலிபியா போய் சாட்சி சொன்னேன், இதெல்லாம் தேவையில்லாத வேலை தானே அப்படின்னு பொலிட்டிஷியன் காண்டா வரப்போ, மா எது கத்துற, நீ என்ன கத்துனாலும் உண்மை மாறிட போறது இல்ல, சீனியர் அதை பண்ணல அப்படின்னு அதே தப்ப இவன் பண்ணியிருந்தா எவ்வளவு கன்ஃபார்மா சொல்லுவான் சீனியர் இதை பண்ணிருக்க மாட்டான்னு. அப்படி சொல்றாங்க. அந்த டவுட் பொலிட்டிஷியனுக்குமே வருது. எங்க இதை கேட்டு பையன் மனதளவுல பாதிக்கப்பட்டு போறானோன்னு. சரிப்பா வெக்கேஷன் தானே, தாராளமா போயிட்டு வான்னு அனுப்பிட்டாங்க. எதிர்பார்க்காத விஷயம் என்னன்னா, பொலிட்டிஷியனோட ஆபீஸ்லயே தான் சிஓவும் இருக்கான். இவங்க பேசின எல்லாத்தையும் அவன் கேட்டான். நாமா உன் பையன் பேசுற பேச்சே சரியில்லை, ஒருவேளை பாதை ஃப்ரீயா இருக்குன்னு அவன் தான் பயணம் பண்ணிட்டானா, அதாவது உன் பையன் தான் கொலகாரனா இருப்பானான்ற மாதிரி சிஓ கேட்டதும் நல்லா மார்க்கெட்டுக்கு வராத மாப்பு மாதிரி ஒரு மண்டையை வச்சுக்கிட்டு, நடா பேச்சு பேசுற நீ, இன்னொரு வாட்டி என் பையனை பத்தி இந்த மாதிரி பேசுன வெட்டி வேற காக்கிடுவான் உன்ன அப்படின்னு பொலிட்டிஷியன் கத்துது. சரிம்மா உன் பையன் எப்படி வேணா இருந்து போட்டோம், எனக்கு என்ன, என் வேலையில உன் பையன் குறுக்கிடாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு அவன் சொல்றதுலயே தெரியல. இன்ஸ்பெக்டருக்கு ஆப்போசிட்டா அவன்கிட்ட என்னமோ ஒன்று இருக்குன்னு அதை கேட்ச் பண்ண பொலிட்டிஷியன், நீ பேசுறத பார்த்தா இன்னும் அந்த காரோட டேஷ்போர்ட் கேமரா ஃபுட்டேஜ் டெலீட் பண்ணல போலியே, அப்படியே தானே வச்சிருக்க, அதை குர்ரா, நான் அதை வேற மாதிரி எடிட் பண்ணி என் பையனை காப்பாத்திக்கிறேன் அப்படின்னு பொலிட்டிஷியன் ஏதோ ஒரு வீடியோ கேட்க. வேணாமா எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு, நீ பார்க்க நினைக்கிறது தேவையில்லாத வேலை, அதுவும் டிசிக்கு தெரியாம பண்றது ரொம்ப பெரிய தப்பு, சொன்னா கேளுன்னு அட்வைஸ போட்டாலும் ஆஹா எனக்கு வீடியோ வேணும்ன்றதுல பொலிட்டிஷியன் குறியா இருக்கு. இதோட முடிச்சுட்டு ஜூனியர் கிட்ட போனா அவன் ப்ராசிக்யூட்டர் கேட்ட இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சுங்க. ப்ராசிக்யூட்டர் கொடுத்த லிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்தா கேமரா ஃபுட்டேஜ் இருக்க ரூமுக்குள்ள சம்பந்தமே இல்லாம போன ஒரே ஆள் சீனியரோட சீஃப் மட்டும்தான். இது என்னடா கொடுமையா இருக்கு அப்படின்னு ஜூனியர் சீஃபை மீட் பண்ணி, நீங்க தான் ஃபுட்டேஜை டெலீட் பண்ணீங்களான்னு கேட்டா, முதல்ல அவன் போன்ல ரெக்கார்டு எதையும் பண்றானான்னு பார்த்துட்டு, அப்கோர்ஸ் நான் தான் டெலீட் பண்ணேன், இந்த சீனியர் இருக்கான்ல விளையாட்டு பையன், அவனுக்கு தேவையான எதையோ ஒன்னு ரெக்கார்ட் ரூம்ல இருந்து எடுத்துட்டான் போல, திரும்ப அதை வைக்கிறப்போ யாருக்கும் தெரியக்கூடாது, அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் டெலீட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு கேட்டுக்கிட்டான். நம்ம கூட இருக்கவங்கள நம்ம நல்லா பாத்துக்கிட்டா தானே மேல இருக்கவன் நம்மள நல்லா பாத்துப்பான் அப்படின்னு அன்னைக்கே ஏகே சொல்லியிருக்காருல்ல, பண்ணிட்டேன். இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்றேன்னா அன்அபிஷியலா சொல்றேன், அபிஷியலா நீ எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சரி வேஸ்ட் ஆஃப் த டைம் தான்ப்பா. நான் சாதாரணமா உள்ள போனேன், அவங்கள்ட்ட ஜாலியா பேசினேன், அவங்கள நல்லா வேலை செய்ய சொல்லி என்கரேஜ் பண்ணேன், நாங்க எதையும் தொடவும் இல்லை எதுவும் பண்ணவும் இல்லை, அதை தான் நான் கடைசி வரைக்கும் சொல்லுவேன். இன்னும் 1 வருஷத்துல ரிட்டையர்ட் ஆக போறவன்ப்பா நானு, நீ என்ன பத்தி எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவங்க அதை பெருசா எடுத்துக்கவும் போறதில்ல, சோ நடந்து போச்சு அப்படியே தட்டி விடு பாத்துக்கலான்னு பண்ண தப்ப கூட ரொம்ப ஈஸியா சீஃப் சொல்லிட்டு இருக்கப்போ வேற யாரோ வெளியே இருந்த கதவை தட்டுறாங்க. பார்த்தா வந்திருக்கிறது சீனியர். பாம்பும் கீரியும் எப்படி ஒரே இடத்துல இருக்கும், சீனியர் வந்த உடனே ஜூனியர் டாடா காட்டி கிளம்பிட்டான். இப்போ சீனியர் ஏன் இங்க வந்திருக்காருன்னா, ஏன் சீஃப் நான் உங்களை என்ன பண்ண சொன்னா, நீங்க ஏன் தேவையில்லாம ரெக்கார்ட் ரூம் ஹால்வே அதோட ஃபுட்டேஜ் எல்லாம் டெலீட் பண்ணி வச்சிருக்கீங்க, அதையும் தடையில்லாம பண்ணீங்களா, அதை நோன்னா உங்களை தேடி வர மாதிரி ட்ரேஸ் விட்டு வச்சிருக்கீங்க, ஏன் சீஃப் இப்படின்னு சீனியர் கேட்டதும், நீ போலீஸ்காரன் தானப்பா, யாராலையும் பெர்ஃபெக்ட் கிரைம்லாம் பண்ண முடியாது, அப்படி பண்ற ஆள் இருந்தா நம்ம கிட்ட ஏன் குற்றவாளிகள் எல்லாம் மாட்டுறாங்க, போலீஸான நம்ம மட்டும் அதுக்கு விதி விலக்கா, அதோட நமக்கு தேவையான ஒரு விஷயத்த அழிக்கணும்னா எல்லாரோட கவனத்தையும் வேற ஒண்ணு மேல திருப்பணும், அப்படிதான் நானும் பண்ணேன்னு சீஃப் சொல்ல, அதுக்குன்னு உங்களை தேடி வர மாதிரியா பண்ணுவீங்க, சரி அது இருக்கட்டும், நீங்க ஏன் இது வரைக்கும் நான் ஏன் உங்களை அதெல்லாம் டெலீட் பண்ண சொன்னேன்ற காரணத்தை என்கிட்ட கேட்கவே இல்லை, அதை சீனியர் கேட்டும் இப்பவும் சீஃப் அது எதுக்காகன்னு கேட்கவே இல்லைங்க, உனக்கு வேற ஏதாச்சும் பண்ணா சொல்லு நான் ரெடியா இருக்கேன்னு அவ்வளோ ஹோப் கொடுக்குறாரு. இது முடிய பொலிட்டீஷியன் சிஓ கிட்ட இருந்து ஒரு ஃபுட்டேஜ் வாங்கிச்சில்ல, அதை ட்ரெண்ட் ஆகி விட்டுருச்சுங்க. ஃபுட்டேஜ்ல இருக்கிறது வேற ஒன்றும் இல்ல, ஓனர் பொண்ணு காணா போன அன்னைக்கு நைட்டு இன்ஸ்பெக்டரும் ஓனர் பொண்ணும் ஒன்னா நடந்து போனாங்க, அதை பின்னால இருந்து கான்ஸ்டபிள் பாத்துட்டு இருந்தானே அந்த ஃபுட்டேஜ் தான். அதுல இருக்க இன்ஸ்பெக்டரை மட்டும் தூக்கிட்டு கான்ஸ்டபிள் அப்படியே விட்டுருச்சா. சோ சாதாரணமா வீடியோவை பார்த்தா கான்ஸ்டபிள் ஓனர் பொண்ண ஃபாலோ பண்ணிட்டு போன மாதிரி இருக்கு. வீடியோ வெளியே வந்ததும் ஸ்டேஷனுக்கே போய் கான்ஸ்டபிள் தூக்குறாங்க. சீனியரும் உள்ள புந்து தடுக்க நினைச்சாலும் எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கே, ஒன்னும் பண்ண முடியல. ஆனா அரெஸ்ட் ஆகி போறப்போ சீனியர் சொல்லிட்டாரு, தைரியமா போடா, உனக்கு என்ன தெரியுமோ அதை அப்படியே சொல்லு, ஒன்னும் ஆகாதுன்னு தைரியம் கொடுத்து அனுப்ப. கான்ஸ்டபிளோட அக்கா தானே லேடி காப், சொந்த தம்பி மாட்டின கேஸ்ல அக்கா இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு அவளை இந்த கேஸ்ல இருந்து தூக்கிட்டாங்க. அதோட கான்ஸ்டபிள விசாரிக்கிறப்போ அவன் சீனியர் கிட்ட என்னெல்லாம் சொன்னானோ அதை அப்படியே இங்கேயும் சொல்லிட்டான். ஓனர் பொண்ணு வீட்டுக்கு ஒழுங்கா போறாளான்னு பாக்கதாங்க பின்னாலேயே போனேன். ஆனா அப்போ அங்க
அங்க வந்த இன்ஸ்பெக்டர் அவன் தான் ஓனர் பொண்ணை கூட்டிக்கிட்டு வீடு வரைக்கும் நடந்து போனா. நான் அப்படியே கிளம்பிட்டேன்னு இன்ஸ்பெக்டரை கோத்து விட, இந்த பக்கம் சீனியர் ஸ்டேஷன்ல இருந்து அவ்வளோ வேகமா இன்ஸ்பெக்டரை பார்க்கலான்னு ரெக்கார்ட் ரூமுக்கு தான் வராரு. அவன் தான் வெக்கேஷன் சொல்லிட்டு போயிட்டானேங்க. போன் வேற ஆஃப், பிடிக்க முடியல. அப்புறம் ஸ்டேஷன்ல இருக்க லேடி காப், ஸ்டேஷனுக்கு வந்து சீனியர், இவங்க எல்லாம் ரெஸ்டாரண்ட் பொண்ணோட கடைக்கு போறாங்க. லேடி காப் தேம்பி தேம்பி அழுவுது. அப்பவே லேடி காப்புக்கு தெரியும் தானங்க சீனியர் அரெஸ்ட் ஆன விஷயத்த வெளியே பரப்பி விட்டது கான்ஸ்டபிள் தான். சோ ஏன்டா பண்ணன்னு கேக்குறப்போ சீனியர் சொன்ன விஷயத்த லேடி காப் கிட்டயும் சொல்லிட்டான். அவளுக்கு ஒரு நம்பிக்கை, இன்ஸ்பெக்டர் நம்ம நண்பன், அவன் அந்த கொலையை பண்ணிருக்க மாட்டான்னு. சோ அவளும் அதை வெளியே சொல்லியா. இப்ப லேடி காப்புக்கு ஒரு ஆசைங்க, பேசாம இன்ஸ்பெக்டரே கில்லரா இருந்து என் தம்பி தப்பிச்சிட கூடாதா, கண்டிப்பா என் தம்பி இந்த தப்ப பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு இருக்க டைம்ல கொஞ்ச நேரம் தலை குனிஞ்சு இந்த சீனியர் கபார்னு நிமிந்து பார்த்தா கடைக்கு வெளியே ஓனர் மிரட்ட லுக்கோட நிக்கிறான். உள்ள வந்து அவங்கிட்ட லேடி காப், என் தம்பி கண்டிப்பா உன் பொண்ணு எதுவும் பண்ணிருக்க மாட்டான்டா, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதரான்னு கெஞ்சிட்டு இருக்காளா. சீனியருக்கு இன்னாதான் பிரச்சனையோங்க, இதெல்லாம் அவரால் அங்க இருந்து பார்க்க முடியல. சோ கடையை விட்டு வெளியே வந்த சீனியர் ஆள் யாருமே இல்லாத ரோட்ல இவர் பக்கத்துல ஒரு சந்துக்குள்ள நடந்து வந்து அங்க டிராயர் மாதிரியோ இல்ல அட்டை பாக்ஸ் மாதிரியோ ஒன்னு இருக்கு, அதை ஓபன் பண்றாரு. இன்னொரு பக்கம் ஜூனியரும் டீம்மேட் ஒன்னும் ரோந்து பணியில இருக்காங்க. டீம்மேட் ஒன்னு ஏற்கனவே ஹெட் ஆபீஸ்ல சொல்லி வச்சிருப்பான், ஓனர் பொண்ணுன்னு ஒருத்தி காணா போயிட்டா, அவ போனையும் காணோம், போன் எப்ப ஆன் ஆனாலும் தகவல் சொல்லுங்கன்னு. இப்போ ஓனர் பொண்ணோட போனு ஆன் ஆயிடுச்சாங்க. அங்க போன் ஆன் ஆகுது, இங்க ஓனர் செல்லுக்கு ஒரு மெசேஜ் வர ஆளத பார்த்ததும் பேயறிஞ்ச மாதிரி உட்காந்துருக்கான். ஒவ்வொருத்தவங்களா வாங்கி செல்ல பார்த்தா அவங்க மூஞ்சிலையும் அதே ரியாக்ஷன். அதுக்கப்புறம் உள்ள வந்த சீனியரும், ஏன்டா கசாப்பு கடையில கறி தீந்துச்சுன்னு சொன்ன மாதிரி எல்லாரும் திருன்னு முழிக்கிறீங்க, என்ன மேட்டர்னு போனை வாங்கி பார்த்ததும் சீனியருமே ஸ்டன் ஆயிடுறாரு. இந்த கேப்ல ஓனர் பொண்ணோட போன் ஆன் ஆச்சுல்ல, போனை வச்சு லொகேஷனை ட்ரேஸ் பண்ணிடலான்னு ட்ரை பண்ணாங்க. ஆன் ஆன போனு உடனே ஆஃப் ஆயிடுச்சாங்க. எக்ஸாக்டா போன் இருக்க லொகேஷனை ட்ரேஸ் பண்ண முடியலனாலும் அதுக்கு பக்கத்துல இருக்க லொகேஷனை ட்ரேஸ் பண்ணிட்டதா பேசிட்டு இருக்காங்க. காரை ஓடிட்டு இருந்த ஜூனியர் வண்டியை திருப்பறது ரெஸ்டாரண்ட் பொண்ணோட கடைக்கு தாங்க. அங்க இருக்கவனுங்க எல்லாரும் தான் ஆல்ரெடி இடிஞ்சு போய் உட்காந்துருக்கானுங்களே, என்னாச்சுன்னு ஜூனியரும் கேக்குறான். சீனியர் அவர்கிட்ட இருக்க ஓனரோட போனை நீயே பாடுறான்னு கொடுத்தா மஜாவான ட்விஸ்ட். இது வரைக்கும் எங்க போனானே தெரியாம இருக்கல ஓனர் பொண்ணு, அவ போன்ல இருந்து தாங்க மெசேஜ் வந்திருக்கு, அப்பா என்ன இங்க இருந்து கூட்டுன்னு போயிடுப்பான்னு சொல்லி. அல்ல கர்ப்பமான கண்ணாடி வீரியன் மாதிரி இருக்கான்ல ஓனர், அவனுங்கெல்லாம் மெசேஜ பார்த்ததும் மூச்சே நின்றுச்சு. பொண்ணுகிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்குன்னா அப்ப அவ இன்னும் உயிரோட தான் இருக்காளா அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறப்போ எபிசோட் முடியுதுங்க. புரியுது, இந்த மாதிரி ஒரு எண்டிங்கோடையும் வெயிட் பண்ண வைக்க கூடாதுதான். ஆனா நேரமும் காலமும் நம்ம கைவசம் இல்லையேங்க. இதுக்கே ஓவர் டைம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணுக்கு என்ன ஆயிருக்கும், அவ எங்க இருந்து இந்த மெசேஜ போட்டிருப்பா. போன் ஆன் ஆகிறதுக்கு முன்னால வேற சீனியர் ஏதோ ஒரு சந்துக்குள்ள போனாரு, இந்த சலசலப்புக்கெல்லாம் காரணம் சீனியர் தானா இப்படின்னு பல கேள்விகள் உங்க மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கும். அதே மாதிரிதான் எனக்கும் தோணுது. போன தடவை மாதிரி இல்லாம இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்றத ரொம்ப சீக்கிரமா பாத்துருவாங்க. சோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல எபிசோட்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.